இரட்டை இலை சின்னம் யாருக்குமே இல்லை. நீதிமன்றம் கொடூர உத்தரவு. செங்கோட்டையன் வைத்த ஆப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது மிகப்பெரிய திராவிட கட்சியாக அறியப்படும் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிகப்படியான மக்கள் ஆதரவையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தது. ஆனால் அவர் இறந்த பிறகு அதிமுக மேல் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை சற்று குறைந்தே காணப்படுகிறது. இதற்கு காரணம் தற்போதைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பலர் கூறி வருகின்றனர். அவர் பொறுப்பு ஏற்றதிலிருந்தே அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர்கள், நெருங்கிய நண்பர்கள் என அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். இவரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. பதவியின் மேல் இருக்கும் ஆசையால் தான் இபிஎஸ் இது போன்ற செயல்களை செய்து வருகிறார் என்ற விமர்சனமும் எழுந்தது. இந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கட்சியின் முக்கிய முகமான எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சிக்கு பணியாற்றி வந்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். செங்கோட்டையனுக்கு கட்சியில் அதிக அளவில் ஆதரவாளர்கள் இருப்பதால் இவரின் நீக்கம் அதிமுகவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது. தற்போது அது நிரூபணமாகியுள்ளது. செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் அதிகளவு மக்களின் செல்வாக்கு பெற்றிருப்பதால் இவர் இணைந்துள்ள நால்வர் அணியிலிருந்து இவர் மேற்கு மண்டலத்தில் முக்கிய வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளது என்று கூறப்படுகிறது. இதனால் இபிஎஸ் தேர்வு செய்யும் வேட்பாளர்கள் மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையனை எதிர்த்து நின்றால் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தினால் பின்வாங்குகிறார்கள். இதுவே இபிஎஸ்ஸின் முதல் தோல்வியாக கருதப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து வரும் நிலையில் அதிமுகவில் அரங்கேறி வரும் உட்கட்சி பூசல்கள் கவனத்தை திசை திருப்பி வருகின்றன. திமுகவை ஆட்சி கட்டலில் இருந்து அகற்ற வேண்டும் எனில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த விஷயம் தொடர்பாக சமீபத்தில் போர்க்கொடி தூக்கியவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். ஆனால் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே தாமே களத்தில் இறங்கப் போவதாக செங்கோட்டையன் அறிவித்தார். இந்த சூழலில் கடந்த அக்டோபர் 30 நடந்த தேவர் ஜெயந்தி விழா பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் தேவர் குரு பூஜையின் போது அஞ்சலி செலுத்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகிய மூவரும் ஒன்றாக சென்றிருந்தனர். 3 பேருமே ஒன்றாகவே அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களையும் சந்தித்தனர். பின்னர் சசிகலா அவர்களை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார். இது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சியை அளித்தது. கட்சி விரோத செயல்பாடுகள் என்று சுட்டிக்காட்டி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்பது $1 மில்லியன் கேள்வியாக மாறியது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் இணைந்து மூவர் அணியாக தேர்தலை சந்திப்பாரா, இல்லை புதிய கட்சியில் இணைவாரா, புதிதாக கட்சி தொடங்குவாரா, அதிமுகவில் மீண்டும் இணைய அல்லது இணைக்க நடவடிக்கை எடுப்பாரா போன்ற கேள்விகள் எழுந்தன. இந்த சூழலில் கட்சியில் இருந்து தான் நீக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத்துப்பூர்வ கடிதம் ஒன்றை செங்கோட்டையன் எழுதியுள்ளார். அதில் நிலுவையில் இருக்கும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ள மனுவுடன் தன்னுடைய மனுவையும் இணைத்து பரிசீலிக்க வேண்டும். தற்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உண்மை நிலையை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் செங்கோட்டையன் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சிப்பது தெரிகிறது. ஆனால் அதிமுகவில் தனக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை பெற்று வைத்திருக்கிறார். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில்
எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் பாஜகவும் பெரிதும் நம்பி இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணைய கணக்குகள் பெரிதாக பயன் தராது என்ற பேச்சு அடிபடுகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தின் கதவுகளை மாறி மாறி தட்டி எந்தவித ஆதாயத்தையும் பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இதே வழியை செங்கோட்டையன் நாடும்போது அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏற்பட்ட நிலைதான் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுகின்றனர். மேலும் செங்கோட்டையனின் இந்த கடிதம் அதிமுக அரசியல் பரப்பில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்சியின் உள்ளக மோதல் மீண்டும் தீவிரமடையும் வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இந்த நிலையில் ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2 நாட்களுக்கு முன் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துவிட்டார். சமீபத்தில்தான் அதிமுகவின் முக்கிய முகங்களான அன்வர் ராஜா மற்றும் மைத்திரேயன் ஆகியோர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். அன்வர் ராஜா அடிமட்ட தொண்டராக இருந்து உயர்ந்தவர் என்றால் மைத்திரேயன் ஆரம்பம் முதலே திமுகவின் அரசியல் எதிரியாக அறியப்பட்டவர். இந்த இருவரின் விலகலும் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு. வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சியிலும் இணைவது பொதுவான போக்கு. திமுக வட்டாரங்கள் தரும் தகவலின்படி அந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. சுமார் 5000 பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதிமுக 3ஆக பிரிந்து இருந்து தற்போது செங்கோட்டையனும் பிரிந்துள்ளதால் 5 பாகமாக அதிமுக பிரிந்துள்ளதால் அதிமுகவிற்கு இனி எந்த காலத்திலும் இரட்டை இலை சின்னம் கிடையாது, முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று நீதிமன்றமே கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.